வருகிற மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அது உஸ்தாத் அபு தாஹிர் அவர்கள் சிறப்பு பயான் நிகழ்த்துவதற்காக வேண்டி வருகிறந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஜமாத்தின் சார்பாக அவர்களுக்கு வரவேற்று நெஞ்சார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டோம். ஒரு திருத்தவர்களுடைய சிறப்பான ஒரு பயான் நிகழ்வு நாம் மத்தியிலே Alhamdulillah Rabbil Alamin wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Qala Allah Ta'ala fil Qur'anil Azim wal Furqanil Majid ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir Rahmanir Rahim. Kutiba alaikumus siyamu kama kutiba alal ladina min qablikum la'allakum tattaqun. Wa qala an-nabiy sallallahu alaihi wasallam sumu tasihhu wa qala ailan as-sawmu junnah aw kama qala alaihi salatu wassalam. Sadaqallahu maulana al-azim wa sadaqa rasuluhu an-nabiyyul karim wa nahnu ala dhalika minash shahidin wash-shakirin walhamdulillahi rabbil alamin. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்புக்குரியவர்களே, புனிதமான ரமலான் மாதத்தினுடைய முதல் ஜுமாவை அடைந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ரமலானை நிறைவாக கிடைக்க செய்வானாக. லைலத்துல் கத்ரை பெறுகிற பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் எதையெல்லாம் கேட்க வேண்டும் என்று நாடி இருக்கிறோமோ அது முழுவதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவாக நிறைவேற்றி தருவானாக என்று துஆ செய்தவனாக, பொதுவாகவே ரமலான் வந்துவிட்டால் நம்முடைய முன்னோர்கள் ஒரு 10 காரியங்களில் ஈடுபடுவார்கள். அதை மட்டும் உங்களிடத்திலே நான் நினைவுபடுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலில் ரமலான் எவ்வளவு சிறப்புக்குரிய மாதம் என்பதை நாம் விளங்க வேண்டும். ஹாதா ஷஹ்ருன் முபாரக். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது சொன்னார்கள், இது பரக்கத்திற்குரிய மாதம் என்றார்கள். வியாபாரிகள் சீசன் வந்துவிட்டால் எவ்வளவு முன்னேற்பாடு செய்வார்கள். கடையை காலியாக வைத்திருக்கிற வியாபாரிகள் இருப்பார்களா? சீசன் வரப்போகிறது என்று சொன்னாலே கொள்முதல் வந்து கொண்டே இருக்கும். ரமலானை விட உயர்ந்த சீசன் உலகத்தில் எதுவுமே இல்லை. நன்மைகளை கொள்ளையடிக்கிற, நன்மைகளை அதிகம் பெற்றுக் கொள்ளுகிற, அதனாலதான் இதுக்கு ஷஹ்ரே முபாரக். முபாரக் என்றால், பரக்கத் என்றால் தமிழில் அர்த்தமே இல்லை. அதிகம் என்றால் தவறு, கூடுதல் தவறு, பெருகுதல் தவறு, அபிவிருத்தி தவறு. ஒற்றை வார்த்தையில் பரக்கத் என்பதற்கு தமிழில் அர்த்தம் இல்லை. ஒன்று ஒன்றாகவே இருக்கும், 70 வேலையை செய்யும். மற்ற நாள் பர்து தொழுதால் ஒரு பர்து ஒன்றுதான். இன்றைக்கு 70 மடங்கு நன்மை. ஒரு சுப்ஹானல்லாஹ் 70 மடங்கு சுப்ஹானல்லாஹ். ஒன்றுக்கு 70 பெருக்கி கொடுத்தல், இதான் பரக்கத். நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும், ஹதீசுகளிலே வருகிறது பரக்கத்திற்கு உதாரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா பள்ளிவாசலுக்குள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். கடுமையான பசி. யாராவது வீட்டுக்கு அழைத்து சென்று விருந்து கொடுப்பார்களா என்று பள்ளிவாசலில் உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருக்கிற போது அபூபக்கர் ரலியல்லாஹு உள்ளே வருகிறார்கள். அவர்களை பார்த்து இக்ரினி யா அபூபக்கர், அபூபக்கர் அலி அவர்களே, வீட்டுக்கு அழைத்து சென்று எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு தான் கேட்டாங்க. இந்த இக்ரினிங்கிற அரபி வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. சாப்பாடு கொடுங்கிற அர்த்தமும் இருக்கு, ஓதி காட்டுங்கிற அர்த்தமும் இருக்கு. பள்ளிவாசலுக்குள்ள வச்சு இக்ரினின்னு சொன்ன உடனே ஓதித்தான் காட்ட சொல்றாரு போல தெரியுதுன்னு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பசியோடு இருக்கிற அபூ ஹுரைரா ரலியல்லாஹுக்கு முன்னால் உட்கார்ந்து பக்ரா ஓதி காட்டினார்களாம். 2 ஜுஸ் மயக்கமே வந்துருச்சு, எந்திரிச்சு போயாச்சு. அடுத்து உமர் ரலியல்லாஹு வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு இடத்துல இக்ரினியா உமர், நீங்களாவது வீட்டுக்கு கூட்டு போய் சாப்பாடு கொடுங்கல. உமர் ரலியல்லாஹு பக்கத்துல உட்கார்ந்து அவங்களும் மாத்தி புரிஞ்சு ஆலை இம்ரான் ஓதி காட்டினாங்க. ஏறத்தாழ 1 ஜுஸ். 2 பேரும் போன உடனே ரசூலுல்லாஹ் வர்றாங்க. ரசூலை பார்த்த உடனே ஒரு தயக்கம். காரணம், 4-5 சூரா தெரிஞ்சவங்க தெரிஞ்சதுன்னா ஓதி காட்டு போயாச்சு. 30 ஜுஸுவும் வருகிறது, முழு குர்ஆனும் பெருமானார். இக்ரினி என்று சொல்லி முழு குர்ஆனையும் ஓதினால் நம்ம ஜனாஸா தான் என்று எண்ணிக்கொண்டு வேறு வழி இல்லை. இக்ரினி யா ரசூலல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து விடுகிறார்கள். நான் அபூபக்கரை போன்று பக்கராவையோ உமரை போன்ற ஆலை இம்ரானையோ ஓதி காட்ட மாட்டேன். எனக்கு பின்னால் வாருங்கள், உணவு தருகிறேன். வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு இடத்துல என்ன இருக்கிறது என்றார்கள். ஒரு டம்ளர் பால் இருக்கிறது ரசூலே, அந்த பாலை கொடுங்கள். அபூ ஹுரைராவுக்கு ஆனந்தம். கடுமையான பசியில் ஒரு கிளாஸ் பால் கிடைத்தால் பெரிய அமுதம் அல்லவா? ரசூலை தாருங்கள். பெருமானார் சொன்னார்கள், உன்னை போன்றே திண்ணை தோழர்கள் 80 பேர்கள் பசியோடு இருக்கிறார்கள். அபூ ஹுரைரா 80 பேர்கள் பசியோடு இருக்கிறார்கள், அழைத்து வாருங்கள். ரசூலே, ஒரு மிடல் குடித்தால் கூட 80 பேருக்கு பத்தாதே, அழைத்து வாருங்கள். அழைத்து வந்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தந்திரம் செய்தார்கள். எல்லாத்தையும் கூட்டிட்டு ஆளா வந்து நின்றாங்க. அந்த பாலை கொடுக்கட்டும், முழு பாலையும் குடித்து விட்டு கிளாஸை கொடுத்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டு முன்னால் வந்து நிற்கிறார்கள். பெருமானாருக்கு தெரியாதா? பெருமானார், இந்த பக்கம் வாருங்கள் அபூ ஹுரைரா, எல்லோரும் குடிக்கட்டும், பிறகு குடியுங்கள் என்றார்கள். 80 பேர்களும் குடித்தார்கள். அப்படியே இருந்தது. அபூ ஹுரைரா குடியுங்கள் என்றார்கள். மீண்டும் குடிக்க சொன்னார்கள், மீண்டும் குடிக்க சொன்னார்கள். 4வது முறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னார்கள், வயிறு நிரம்பி விட்டது நாயகமே, ஒன்றாகவே இருந்தது. 80 பேர்களின் பசியை அகற்றியது. இதுதான் பரக்கத், இதுதான் பரக்கத். இந்த பரக்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 12 மாதங்களில் ரமலானுக்குள் வைத்திருக்கிறார். அப்ப நாம எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள்! இந்த ரமலானை கிடைக்கப்பட்டதற்கு நாம் என்ன பாக்கியம் செய்திருக்க வேண்டும்? வேறு எந்த உம்மத்திற்கும் கிடைக்காத பாக்கியம் இல்லையா இந்த பாக்கியம்? 2வது, ரமலான் கிடைத்ததற்கு ரப்புக்கு நன்றி செலுத்த வேண்டும். நாம் ஒரு 2 ரக்காத் தொழுது, ரப்பே எனக்கு இந்த ரமலானை கிடைக்க செய்திருக்கிறாய், ரப்பே உனக்கே எல்லா புகழும். இந்த ரமலானிலே என்னெல்லாம் கொடுக்க நினைக்கிறாயோ, ரஹ்மத்து, மஃபிரத்து, இத்துக்கும் மினன்னார், அத்தனையும் கொடுத்து விடு ரப்பே என்று 2 ரக்காத் தொழுது ரப்பிடத்திலே நன்றி செலுத்துபவர்களாக மாற வேண்டும். சஹாபாக்கள் ரமலான் கிடைத்து விட்டால் ஷாக்கிரீன்களாக மாறிவிடுவார்கள், நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். நாம பல்லு அவ்வளவு மெல்லுது, பக்கத்திலேயே இருக்கிற நாவு பார்த்துக்கிட்டே இருக்கு, நன்றி சொல்ல மறந்து விட்டதே என்றெல்லாம் ரூமி பேசுகிறார்கள். எல்லாம் சாப்பிடுறதா அதான் பார்க்குது, ருசிக்கிறது, எல்லாம் செய்கிறது, நன்றி செலுத்துகிறதா என்று கேட்கிறார். நாம அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தணும் தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா காலம் முழுக்க நாம் நின்று வணங்கினாலும் நன்றியாக ஆகாது. காரணம், அல்லாமா சாதி எப்பொழுது பேசினாலும் ரொம்ப ஆழமாக பேசுவார்கள். அவங்களுடைய வரலாறு இப்ப தமிழ்ல வந்துருச்சு. சாதியின் வரலாறு நீங்க முடிஞ்சா வாங்கி படிங்க. அல்லாஹ் அக்பர். கடுமையான கஷ்டம். கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ கறியை வாங்கிட்டு வர்றாங்க சாதி. அந்த கறியை கழுவி கவிட்டு போயிடுது.
அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் என் மூலமாக கழுகுக்கு உணவு கொடுத்த இறைவா உனக்கே எல்லா புகழும். நம்ம பசங்கள்லாம் கறி வாங்கிட்டு வரும்போது கழுகு கவிட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே பதுவா கொடுத்துருவான், கரண்ட்ல அடிபட்டு சாகன்றுவான். ஆனா அல்லாமா சாதி துஆ செய்கிறார்கள், நீ கரியை கழுகுக்கு எழுதி வைத்திருக்கிறாய் என்று துஆ செய்து விட்டு வீட்டு கதவை தட்டி உள்ளே செல்லுகிறார்கள். மனைவி கரியை கழுவி கொண்டிருக்கிறார்கள். அம்மா நான் கறி வாங்கினேன், கழுகு தூக்கிட்டு போயிடுச்சு, ஆனால் நீ கழுவி கொண்டிருக்கிறாயே. மனைவி சொன்னார்களாம், நம்ம வீட்டுக்கு மேல 2 கழுகு சண்டை போட்டுச்சு, வாயிலிருந்து ஒரு பொட்டனை விழுந்துச்சு, எடுத்து கழுவிட்டு இருக்கிறேன். அல்லாமா சாதி அல்லாஹ்ட்ட பேசுறாங்க, ரப்பே ஒவ்வொரு நாளும் 1000 முறை உன்னை நான் மறந்து போகிறேன், ஆனால் நான் வாங்கிய கரியை மறக்காமல் என் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்த ரப்பே உனக்கே எல்லா புகழும். நாம 1000 முறை ரப்பை மறந்து போகிறோம், ஒரு நொடி கூட ரப்பு நம்மை மறப்பதில்லை, ஒரு நொடி கூட மறப்பதில்லை. நமக்கு தேவையான ஆரோக்கியம், தேவையான பொருளாதாரம், தேவையான சம்பந்தம், தேவையான கல்வி, தேவையான மருத்துவம் அத்தனையும் அவன் கொண்டு வந்து சேர்க்கிறானே. இந்த ரப்புக்கு எவ்வளவு நன்றி செலுத்த, எவ்வளவு செலுத்துவது? ஒரே ஒரு தடவை மருத்துவமனைக்கு போயிட்டு வந்தா அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும் என்பது புரியும். ஒரே ஒரு முறை. அந்த ரமலான் கிடைத்ததற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். மூன்றாவதாக, ரமலானுக்கு ஏன் சிறப்பு? ரமலானுக்கு ஏன் சிறப்பு? குர்ஆன் இறங்கியதால் சிறப்பு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேதங்கள் அத்தனையும் ரமலானில் தான் இறக்கி இருக்கிறார். 4 வேதம் 4ம் இறங்கியது ரமலானில் தான். 4ஐயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலானில் இறக்கினான். அது இந்த உம்மத்திற்கு லைலத்துல் கத்ரில் அல்லாஹ் இறக்கி கொடுத்தான். அப்ப குர்ஆனால் ரமலான் சிறப்பை பெறுகிறது என்றால் அந்த குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு எவ்வளவு இருக்கிறது? நாம குர்ஆனை ஓதணுமா இல்லையா? ரமலான் வந்தும் குர்ஆனை தொடாதவர்கள் நம் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். பெருமானார் அவர்களை சபித்திருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வினுடைய நாவுல சாபம் வரக்கூடாது இல்லையா? பெருமானார் சபித்தவர்கள் ரமலானை பெற்று குர்ஆனை தொடாதவர்கள். அதனால ஓத தெரியலையா, கவலைப்படாதீங்க, ரப்பே எனக்கு ஓத தெரியல ரப்பே, ஓதுகிற பாக்கியத்தை கொடு ரப்பே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து விடுவார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் ரமலான் வந்து விட்டால் 90 குர்ஆன் முடிப்பார்களாம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா ரமலான் வந்து விட்டால் 60 குர்ஆன் முடிப்பார்களாம். ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹுவினுடைய மகள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா ரமலான் வந்து விட்டால் 30 குர்ஆன் முடிப்பார்களாம். இன்றைக்கும் நம் சமூகத்திலே ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன், 2 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிக்கிற ஆண்களும் பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்ப குர்ஆன் ஓதுகிற நன்மக்களாக நாம் மாறி போக வேண்டும். குர்ஆனினுடைய ருசி அது கலாமுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய வேதம். என்ன ஆச்சரியம் தெரியுமா? இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் குர்ஆன் ஓதி 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 அவங்க காலத்தில் ஒரு பிரச்சனை வருகிறது. குர்ஆன் படைக்கப்பட்டதா படைக்கப்படாததா? மன்னன் சொல்லுகிறான் குர்ஆன் மக்லூக், படைக்கப்பட்டது என்று. இமாம் அஹ்மது சொல்லுகிறார்கள் படைக்கப்படவில்லை என்று. தண்டனை என்ன தெரியுமா? கட்டி வைத்து சிறைச்சாலையில் இட்டு அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அடிக்கப்படுகிறார்கள். ரத்தம் கொட்டுகிறது. குர்ஆன் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், குர்ஆன் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் வேட்டி அவிழ போகிறது. அப்பொழுதுதான் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அழுதார்கள். ரப்பே உன் கலாமை ஓதுகிறேன், உண்மையை சொன்னதற்காக நான் தண்டிக்கப்படுகிறேன், சித்திரவதை இதுவெல்லாம் எனக்கு பெரிதல்ல ரப்பல் ஆலமீனே. நபிமார்கள் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், இது எனக்கு பெரிதல்ல, ஆனால் என் மானம் பாதுகாக்கப்பட வேண்டும். பாதுகாக்கப்பட்டது, அடி நிறுத்தப்பட்டது. இதுக்கெல்லாம் பின்னாடி இமாம் ஷாஃபி உஸ்தாத் வந்தார்களாம். உஸ்தாத் வந்தார்கள். அந்த உஸ்தாத் வந்து கேட்டார்களாம், இமாம் ஷாஃபி
சிறையிலே நீங்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தீர்களே, நீங்கள் ஒரு கைலியை கட்டி அடிவாங்கிக் கொண்டிருந்தீர்களே, மானம் போய்விடுவோ என்று பயந்தீர்களே, அந்த கைலி மட்டும் இருந்தால் கொடுங்கள், எனக்கு போதும். அது ஒன்று இருந்தால் எனக்கு போதும். நான் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவேன், கிடைக்கவில்லையா அதை ஒரு நீரிலே போட்டு அந்த தண்ணீரை கொடுங்கள். அவ எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். எந்த நிலையிலும் குர்ஆன் ஓதுவதை இந்த உம்மத்து விடவே இல்லை. ஆனா இன்னைக்கு நாம குர்ஆனின் பக்கம் திரும்பாத சமூகமாக இருக்கிறோம். அதனால அன்புக்குரியவர்களே, நிறைய குர்ஆன் ஓதுகிற பழக்கம் கொண்டவர்களாக நாம் மாறிவிட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் ஓதுகிற இந்த திலாவத்தை அல்லாஹ் கபூல் செய்தருள் புரிவானாக. 4வது ரமலான்ல நோன்பு நோக்க வேண்டும். நாம வைக்கிற நோன்பு நோம்பாங்கிறதையும் யோசிக்கணும். நோன்புன்னா என்ன அப்படின்னா, அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், 4 வேளையை யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் சரியாக நோன்பு நோட்டு இருக்கிறார்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு 25 மார்க் போட்டுக்குங்க. அலி ரலியல்லாஹு தஆலா இல்லையா, அறிவின் கருவூலம் இல்லையா, 4 வேளை நோன்பிலே இருக்க வேண்டும். அப்படி செய்பவர்கள் தான் முழுமையாக நோன்பு வைத்திருக்கிறார்கள். முதல்ல கில்லத்துல் தஆம், கில்லத்துல் மனாம், கில்லத்துல் கலாம், கில்லத்துல் இக்திலாத்தில் அனாம். சாப்பாடு கம்மியா சாப்பிடணும், அதுக்கு பேர் தான் நோன்பு. உணவு மற்ற நாளை விட ரமலானில் அதிகமாக இருந்தால் அதற்கு பேர் நோன்பு இல்லை. ஆனா நாம எப்படி வைக்கிறோம்? கொஞ்சம் நோன்பு திறந்த நேரத்துல இருந்து கொஞ்சம் ஆரம்பிச்சு பாருங்க. பள்ளிவாசல்ல வந்து நோன்பு திறந்தாக்கா 2 கொட்டரா கஞ்சி, அதுல ஊர்ன வடை ஊறாத வடை, பருப்பு வடை, உளுந்த வடை, அந்த வடை. அதுக்கப்புறம் அப்படி நைஸை எட்டி பார்க்க வேண்டியது, வேற யாராவது ஏதாவது ஸ்பெஷல் ஐட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்களா, நாளைக்கு அதை இறக்குமதி பண்ணிடலாம் இல்லையா, சமோசா அது இது. ஆக 1 கொட்டரா கஞ்சி, ஒரு 5-6 வடை, 2 சர்பத்து, இது எல்லாம் குடிச்சுட்டு ஒரு ஆள் மகரிப் தொழுக ஒழுங்கா தொழுகுதா? கரெக்டா ருக்குவுக்கு போக முடியறது இல்லை, முதுகு குனிய முடியல, அவ்வளவு இருக்கு வயிற்றுல. அதனால தலை மட்டும்தான் ருக்கு செய்து அல்லாஹு அக்பர் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா. இது நோன்பா? சரி, இவ்வளவு சாப்பிட்டாச்சு, நீ நேரா சகருக்கு போயிடலாமே. அதுல நிறைய பேர் மினி நாஸ்தா. எதுக்கு? சகரு பாவம் ஒண்ணுமே சாப்பிடல, நோம்பே திறக்கல, மினி நாஸ்தா அப்படின்னு ஒரு 2-3 புரோட்டாவை உள்ள அமுக்கி குருமாவோட அதை செரிக்க வைக்கிறதுக்காக தராவிக்கு வந்து முன்னாடி சப்புல நின்று ஏப்ப விடுறத பார்த்தா இமாமுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரியே இருக்கும். நிறைய இமாம்கள் தடுமாறுறதே இந்த ஏப்பத்தால தான். சிறாலு சூரத்தில் ஃபாத்தியா மாதிரியே ஏப்ப விடுவார், பெரிய சிக்கல். அதுக்கப்புறம் நண்பர்களோட போய் 2 வாழைப்பழத்தை திணிச்சு டீயை குடிச்சு 12 மணிக்கு படுத்து இரவு உணவிலே சகர் உணவிலே பரக்கத்து இருக்கிறது என்று சொல்லி ஊர்வன நடப்பன பரப்பன எல்லாத்தையும் முழுங்கிட்டு சீக்கிரமே பஜ்ர தொழுதுட்டு மலைப்பாம்பு புரண்ட மாதிரி புரண்டு அசருக்கு எழுகிற நோன்பு நோன்பா இல்லையா? நீங்க எல்லாம் சிரிக்கிறத பார்த்தா அப்படித்தான் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அன்பிற்குரியவர்களே, நோன்பிலே ஏழைகளின் பசியை உணர்கிற அமைப்பில் கில்லத்து தாம் தாத்துரேகா போர்க்களம் 1200 பேர்கள் சகாபாக்கள் 2 பேரித்தம்பளத்தை வைத்து நோன்பு திறந்தார்கள். 1200 பேர் வாயில போட்டு எடுத்து அங்க கொடுத்துருவாங்க. இவர்கள் செய்த தியாகத்தை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அம்பை என்ற மீனை கொடுத்தான். இமாம் புகாரி அறிவிக்கிறார்கள், அந்த மீனை சாப்பிட்டு விட்டு அதனுடைய முள்ளை நட்டு உள்ளே ஒட்டகத்தை ஓட்டினார்களாம். அவ்வளவு தியாகத்தோடு நோன்பு நோற்றார்கள். அப்ப உணவு கம்மியாக இருக்க வேண்டும். 2வது நோன்பிலே உறக்கம் கம்மியாக இருக்க வேண்டும். நோன்பு வச்சா தானே நல்லா தூங்குறோம், தூங்குறாரு விட்டுருவோம். நோன்பு வச்சிருக்கிறாரு, நோன்பு வச்சா தூங்க கூடாது. நிறைய ஓட வேண்டும், திக்ரு செய்ய வேண்டும், திலாவத்து செய்ய வேண்டும், சமூகத்திற்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய வேண்டும். உறக்கம் குறைவாக இருக்க வேண்டும், இபாதத் கூட இருக்க வேண்டும். 3வது கலாம், பேச்சு குறைவாக இருக்க வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இடத்துல போய் ஏதாவது வம்பிழுத்தாக்க நான் நோம்பாளின்னு சொல்லிடுவாங்களாம். நான் பேச விரும்பவில்லை. ஆனா கஞ்சி ஊத்துற இடத்துல போய் ஒரு 1/4 மணி நேரம் நின்று பாருங்க, துன்யாவில் இருக்கிற எல்லா களிமாவுமே அங்கதான் பயன்படுத்தப்படுகிறது. அது நோன்பை வச்சுக்கிட்டு
அல்லாஹ் அக்பர். அதே மாதிரி கில்லத்து இஹ்திலாத்தில் அனாம், ஊர் சுற்றுதல் குறைவாக இருக்க வேண்டும். ஊர் சுற்றுதல், அது நம்ம கோயம்புத்தூர்ல குறிப்பிட்ட சில ஜவுளி கடைகளில் பெண்கள் போய் நோன்பு திறக்கிறார்கள். நான் எந்த கடையில பேர் சொல்லல, அதுலயும் ஒரு குறிப்பிட்ட கடையில ஒரு அம்மா கேட்டதை நான் காதால் கேட்டிருக்கிறேன். நாளைக்கு என்ன மெனுன்னு கேக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆம்பளை எல்லாம் கடையில போய் நோன்பு திறக்கிறீங்க, இது பள்ளிவாசல்ல நோன்பு திறக்கிறீங்க, இனி நாங்க கடை கடையா போய் நோன்பு திறக்கிறோம். இஹ்திலாத்துல் அனாம், இது சுற்றுவதற்கான நாள் அல்ல அன்பிற்குரியவர்களே, இது இபாதத்திற்கான நாள். அப்ப நோன்பிலே இந்த நான்கும் சேர்ந்து இருக்க வேண்டும். நாம் வைத்திருக்கிறோமா? இனிமேல் இப்படி வைக்க வேண்டும். உணவு கம்மியாக இருக்க வேண்டும், உறக்கம் கம்மியாக இருக்க வேண்டும், பேச்சு கம்மியாக இருக்க வேண்டும், ஊர் சுற்றுதல் கம்மியாக இருக்க வேண்டும். இப்படி நோன்பு நோற்றால் ரப்புல் ஆலமீன் கேட்டதை எல்லாம் கொடுக்க தயாராக இருக்கிறார். அல்லாஹ் அக்பர். அஞ்சாவதாக இபாதத் அதிகரிக்க வேண்டும். ரமலான் வந்துவிட்டால் மற்ற நாட்களை போன்று இல்லாமல் கொஞ்சம் கூடுதல் வணக்கம் இருக்க வேண்டும். 20 ரக்காத் தராவி. ஏன் 20? ஒரு 40 வைக்கலாம்ல? ஏன் 20ஆக உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா தீர்மானிக்கிறார்கள்? ஏன் 20? ஒரு நாளினுடைய ஃபர்லையாவது திரும்ப தொழுகுங்கள். ஒரு நாளினுடைய ஃபர்ல் எத்தனை ரக்காத்? 17. வித்ர் வாஜிப் மொத்தம். இந்த 20ஐயாவது திரும்ப தொழ வேண்டும் என்பதற்காக உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா தான் இந்த 20ஐ தீர்மானிக்கிறார்கள். முதலில் தராவீஹ் தொழ வைத்தது தமீமுத் தாரி, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா, 2 பேர்களும் தான் தராவீஹ் தொழ வைக்கிறார்கள். அவர்கள் ஓதுவதைத்தான் இன்றைக்கும் குர்ஆனில் ஐனாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஐன் போட்டுக்காங்களா இல்லையா? ருக்கு. ஒரு நாளைக்கு 20 ரக்காத்துக்கள், அப்ப 20 ருக்கு. 27 குர்ஆனை முடிப்பார்கள். நீங்கள் குர்ஆனை புரட்டுங்கள், மொத்த ருக்கு 540. 27 முடித்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் காலத்திலிருந்து இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த தராவீகை தொழுதல், தஹஜ்ஜத்தை தொழுதல், தஹஜ்ஜத்தை தொழுகிற போது தக்பீரை கட்டி அல்ஹம்து ஓத ஆரம்பித்தால் வலஅல் மலக்கு ஃபாஹு ஃபீ, மலக்குகள் தன்னுடைய உதட்டை இவரின் உதட்டில் வைக்கிறார்கள். உதுல் 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 திபுத்த தாபல்லாஹு லக், ஓதுங்கள் ஓதுங்கள் ஓதுங்கள், மனமாக இருக்கிறது. அல்லாஹ் உங்களின் வாழ்க்கையை மனமாக்குவானாக. தஹஜ்ஜத்துல எந்திரிக்கிறமா இல்லையா? அப்ப 8 ரக்காத் முடியலையா? 4 ரக்காத் ஆவது தஹஜ்ஜத்தை தொழக்கூடிய பழக்கம் நமக்கு வந்துவிட வேண்டும் அன்புக்குரியவர்களே. 6வது, ரமலான் என்று சொன்னாலே ஷஹ்ரு துஆ, நிறைய துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. ரமலான் வந்துருச்சுன்னா அல்லாமா சுயூத்தி எழுதுகிறார்கள், அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் அல்லாஹ் என்ற திருநாமம், அர் ரஹ்மான் என்ற திருநாமம், அர் ரஹீம் என்ற திருநாமம், யா ஹய்யு யா கய்யூம் என்ற திருநாமம், இத சொல்லி சொல்லி கேட்கணுமா? அஸ்மாஉல் ஹுஸ்னா. இத சொல்லிட்டா அல்லாஹ் இல்லை என்றே சொல்வதில்லை. அதனை குறிப்பா அல்லாஹ் என்ற வார்த்தை. ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனக்கு மட்டும் தானே பேர் வச்சுட்டு அந்த பேரை யாருக்குமே வைக்காம பாதுகாத்து வச்சிருக்கிறான். துனியாவில் இத்தனை கோடி பேர் இருக்குமே, யாருக்காவது அல்லாஹ்னு பேர் இருக்கா? அல்லாஹ் தன்னுடைய பெயரை யாருக்கும் வைக்காமல் பாதுகாத்தவன். காபத்துல்லான்னு பேர் இருக்கு. ஒரு ஊர்ல போய் பயானுக்கு போனப்ப அந்த முத்தவல்லிக்கு பேர் காபத்துல்லா. அப்ப செக்ரட்டரி ரசூல்லாவான்னு கேட்டேன். இல்லையா, இப்படி எல்லாம் பேர் இருக்கு. அப்ப அல்லாஹ் என்ற பெயர் அது எவ்வளவு சிறந்த பெயர் தெரியுமா? அல்லாஹ். குர்ஆனிலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றை அல்லாஹ் பதிவு செய்கிறான். பில்கீஸ் அம்மையார் வந்து கொண்டிருக்கிறார்கள். பில்கீஸ் அம்மையார் வருகிறார்கள். உலக சக்கரவர்த்தி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உள்ளே நுழைவதற்கு 5 நிமிடம் தான் இருக்கிறது. உள்ளே வந்து விடுவார்கள். வருகிற போது ஒரு ஆச்சரியத்தை பார்க்க வேண்டும். பொதுவாகவே இது இயற்கை, மனிதனுடைய இயற்கை. யாராவது தனக்கு பிடித்தமானவர்கள் வருகிற போது அவங்க விரும்புற மாதிரி ஒரு ஆச்சரியம் நடக்க வேண்டும். அப்ப அமைச்சர்கள் இடத்திலே கேட்டார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அமைச்சர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, ஜின்கள் அவர்களோடு இருக்கும். பில்கீஸின் சிம்மாசனம் 5 நிமிடத்தில் எனக்கு வேண்டும். பில்கீஸின் சிம்மாசனம் வேண்டும். இஃப்ரீத்து மினல் ஜின், நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுகிறது.
வலிமை வாய்ந்த ஜின் சொன்னது, எனக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும், ஒரு 6 மணி நேரமாவது ஆகும். ஆனா ஆசிஃப் இப்னு பர்கயா அவரு, நீங்க கண்ணை மூடி திறங்க, அந்த சிம்மாசனம் இருக்கும் என்றார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கண்ணை மூடி திறந்தார்கள், சிம்மாசனம் இருந்தது. அப்படி கண்ணை மூடி திறக்கிற போது இந்த சிம்மாசனம் வந்தது, எப்படி வந்தது என்று கேட்கிற போது தஃசீர்களில் எழுதப்படுகிறது, அவர் கண்ணை மூடி உள்ளத்திலிருந்து அல்லாஹ் என்றார். அல்லாஹ் பூமியை சுருட்டி கொண்டு வந்து நிறுத்தினான். அல்லாஹ் என்ற வார்த்தை பத்ருக்களத்திலே வெற்றியை கொடுத்த யா ஹய்யு யா கய்யூம் என்ற வார்த்தை, ரப்புக்கு பிடித்தமான ரஹ்மான் என்ற வார்த்தை, ரஹீம் என்ற வார்த்தை, நாம பயன்படுத்தக்கூடிய இந்த துஆக்களில் இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி கேட்க வேண்டும். யா ரஹ்மான், யா அல்லாஹ் எனக்கு இதை குர்ரா, யா ரஹ்மான், யா ரஹீம், யா அல்லாஹ், யா ஹய்யு யா கய்யூம் இதை குர்ரா. இந்த வார்த்தைகளை நாம் மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லி பழக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் துஆவை முடிக்கிற போது நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள், மல்ஃபூலாத்துகளில் எழுதப்பட்டிருக்கிறது. துஆவை முடிக்கும் போது எப்படி முடிக்கணும் தெரியுமா? யா அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா பாஷையும் தெரியும். என் தகுதிக்கு ஏற்றவாறு நான் கேட்கிறேன், உன் தகுதிக்கு ஏற்றவாறு நீ கொடு. என் தகுதிக்கு ஏற்றவாறு நான் கேட்கிறேன். சுலைமான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தகுதிக்கு ஏற்றவாறு கேட்டார்கள். பிள்ளைய கொண்டு போய் விடுறாங்க, மனைவியையும் பிள்ளையும் கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டுட்டு வர்சுக்குஹும் மின ஸமராத்தி, அல்லாஹ் அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை, கொஞ்சம் பழ வர்க்கங்களை கொடு, சாப்பிட்றதுக்கு ஏதாவது செஞ்சு கொடு, நீ கொடு ரப்பே அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா குர்ஆன்ல? யுஜ்பா இலைஹி மின் குல்லி ஸமராத், அவர் தகுதிக்கு ஏற்றவாறு பழம் கேட்டார், என் தகுதிக்கு ஏற்றவாறு பாலைவனத்திலே உலகத்தில் இருக்கிற எல்லா பழங்களையும் கொண்டு போய் கொட்டுகிறேன் என்றான் அல்லாஹ். கொட்டி வச்சிருக்கானா இல்லையா? மக்காவுல எல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நம் தகுதிக்கு ஏற்றவாறு கேட்கிறோம், ஆனால் அவன் தகுதிக்கு ஏற்றவாறு தருவான். அப்ப ரமலான்ல துஆவை முடிக்கும் போது துஆவுல இந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும். துஆவை முடிக்கிற போது என் தகுதிக்கு ஏற்றவாறு கேட்கிறேன் ரப்பே, உன் தகுதிக்கு ஏற்றவாறு கொடு ரப்பே. அல்லாஹு அக்பர். 7வதாக சிலத்துர் ரஹம். இந்த மாதங்களிலே உறவுகள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களை பசியோடு விட்டுறக்கூடாது, பசியோடு விட்டுறக்கூடாது. உறவுகளை கவனித்தல், உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தல், அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்கு செய்ய வேண்டிய, நாம நல்லா இருப்போம், பக்கத்து வீட்டுக்காரர்கள் நோன்பு வைத்துக் கொண்டு கஷ்டப்படுவார்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சீராக செய்ய வேண்டும். அல்லாஹு அக்பர். 8வதாக அன்புக்குரியவர்களே, ஜூத், அல்லாஹ் கொடுத்ததை அல்லாஹ்வுக்காக கொடுத்தல். அதுல 2 விஷயம். ஒன்று, நாமும் மகிழ்ந்து அல்லாஹ்வையும் மகிழ வைத்தல். இது எதில் இருக்கிறது தெரியுமா? நாமும் சந்தோஷம் அடைவோம், ரப்பும் சந்தோஷம் அடைவான். நோன்பு திறக்க வைத்தல். ஒருத்தர் நோன்பு திறக்க வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, இது ஏழை பணக்காரங்க பாகுபாடுல இல்ல, ஒருத்தரை கூட்டு போய் ஒரு விசிக்கி தம்ரா, ஒரு பேரித்தம்பளத்தினுடைய பாதி அளவாவது கொடுத்து நோன்பு திறக்க வைத்து விடுங்கள், உங்களுக்கும் அல்லாஹ் ஆனந்தத்தை தருவான், இதை பார்த்து அல்லாஹ் சிரிப்பான். அப்ப ரமலான் வந்து விட்டது. சில வரலாறுகள்லாம் பார்த்தா உள்ளங்களை நடுங்க செய்துவிடும். மௌத்து விசாரிப்பதற்காக செல்கிறார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலாவினுடைய கடைசி நேரம், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் கடைசி நேரம், சக்கராத்து நேரம், நோன்பு காலம். 2 பேர் பார்க்க போயிருக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, 2 பேரும் நோம்பாளிய பார்க்க, ஜனாஸா மௌத்தா போறவங்கள, மௌத் ஹாதிர், சக்கராத் ஹால்ல இருக்கிறவங்கள பார்க்க போறாங்க. அசருக்கு பின்னாடி போய் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் 2 பேர் உள்ள நுழையிறாங்க. அல்லாஹ் அக்பர். அந்த சக்கராத் ஹால்ல இருக்கிற அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா என்ன சொன்னார்கள் தெரியுமா? நோன்பு திறக்கிற நேரத்தில் நோன்பாளியை விசாரிக்க வந்திருக்கிறார்கள். அதனால் இந்த நோன்பாளிகளுக்கு பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்றாங்க, சிறப்பான முறையில் நோன்பு திறக்க ஏற்பாடு செய்யுங்கள். சக்கராத்தில் இருக்கிற போது இதனுடைய அருமையை தெரிந்திருந்தார்கள். 2 பேரும் நோன்பு திறக்க உட்கார்ந்து துஆ செய்கிறார்கள், ரூஹ் பிரிகிறது. இதான் வரலாறு. நம்ம நல்லா இருக்கிறவங்க நம்ம நோன்பு திறக்க ஏற்பாடு பண்ணணுமா இல்லையா?
அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இபாதத்துல நோம்புல ரொம்ப சிறந்த இபாதத், இபாதத்திலேயே ரொம்ப சிறந்தது எதுவென்றால் நோன்பாளிக்கு நோன்பு திறக்க கொடுத்தல். அது ஏழையா இருக்கட்டும் பணக்காரனா இருக்கட்டும் யாருக்கு வேணாலும் நோன்பு திறக்க கொடுத்தல், இதை செய்யணும். இரண்டாவது, ஏழைகளுக்கு உணவளித்தல், தர்மம் வழங்குதல். அது எப்படி வழங்கணும் தெரியுமா? மார்க்கம் சொல்லுகிறது, அவர்களின் கௌரவம் கெடாமல் வழங்குதல். கொடுக்கும் போதே போய் நான் ஜக்காத்து நாங்க வச்சுக்கங்க, ஜக்காத்து சேலை, ஜக்காத்து வேஷ்டி, ஜக்காத்து பொருள் சொல்லாமல், கௌரவம் கெடாமல், கண்ணியம் கெடாமல் அவர்களுக்கு உதவி செய்தல். இதை மார்க்கம் ரொம்ப வலுவாக பேசுகிறது. யாருடைய கௌரவத்தையும் நீங்கள் கெடுத்து விடாதீர்கள். அல்லாஹ் அக்பர். அண்ணன் தம்பி வீக்கா இருப்பாங்க, அக்கா தங்கச்சி வீக்கா இருப்பாங்க, காலாமா பெரியம்மா வீக்கா இருப்பாங்க, பொருளாதாரத்துல குறைஞ்சிருப்பாங்க, அவங்க கௌரவம் கெடாம, அல்லது நண்பர்களே கடன் பட்டு இருப்பார்கள், அந்த கௌரவம் கெடாம அவர்களுக்கு உதவி செய்து தூக்குதல். இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதத்திலே பார்த்து அப்படி நாம கொடுக்கும் போது ஒரு மகிழ்ச்சி நமக்கும், அல்லாஹ்வும் ஆனந்தம் அடைகிறார். அப்துல்லாஹ் பின் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு நஸாஇ, திருமதி எல்லா ஹதீஸ் கிதாப்ல இருக்கு. 24 வயசு ஹுனைன் போர்க்களத்தை முடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறார். 24 வயசுல கிழட்டு ஒட்டகத்துல போறார், வயசான ஒட்டகத்துல போறாரு. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, என்ன தம்பி 24 வயசுல கிழட்டு ஒட்டகத்துல போறீங்க? 24 வயசு பையன் சைக்கிள்ல போனா நம்ம கேட்போமா இல்லையா? என்னடா எல்லாருமே டியூக்ல போறாங்க, நீ மட்டும் சைக்கிள்ல போற கேட்கிறோம்ல. ரசூலுல்லாஹ் கேட்கும்போது, நாயகமே என் தகப்பனார் இறந்து போகும்போது 7 சகோதரிகளை விட்டுட்டு போயிட்டாரு, நான் ரொம்ப கஷ்டம், நிறைய கடனை விட்டுட்டு போயிருக்கிறாரு, ஒண்ணுமே இல்ல, கிழட்டு ஒட்டகமே எனக்கு பெரிய விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ஒட்டகத்தை தடவி விட்டுட்டு அல்லாஹ் துணை நிற்பான், உனக்கு அல்லாஹ் உதவி செய்வான் எல்லாம் சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ இவ்வளவு தூரம் ஹுனைன்ல இருந்து போற, வீட்டுக்கு போனா உங்க சகோதரிகள்லாம் நீண்ட தூரத்துல இருந்து வர்றதுனால என்ன வாங்கிட்டு வந்தேன்னு கேட்பாங்க, என்ன வாங்கி வச்சிருக்கிற. சிங்கப்பூர் போயிட்டு வர்றாரு, துபாய் போயிட்டு வர்றாரு, வரும்போது வீட்டுக்கு வெறுங்கையோடு வந்தாருன்னா மனைவி திருப்பி அனுப்பிடுவாளா இல்லையா? அதே மாதிரி ஹுனைன்ல இருந்து போற, என்ன வாங்கி வச்சிருக்கிற சகோதரிகளுக்கு? ரசூலே, நானே ஏழை என்று சொல்லுகிறேன், என்னிடத்தில் வாங்குவதற்கு என்ன இருக்கிறது நாயகமே? பெருமானார், ஏன் இல்லை, இதோ ஒட்டகம் இருக்கிறதே. இந்த கிழட்டு ஒட்டகத்தை யார் வாங்குவாங்க? நான் வாங்குகிறேன். நீங்களாக இருந்தால் அன்பளிப்பு நாயகமே, காசெல்லாம் வானா நாயகமே. இல்லை, 800 திர்கம் நான் இதற்கு கொடுத்து வாங்குகிறேன். மதீனா வந்தவுடன் கட்டி வைத்து விட்டு 800 திர்கத்தை வாங்கி வீட்டு தேவைகளை எல்லாம் வாங்கி கொண்டு செல். சரின்னு சொல்லியாச்சு. மதீனா வந்தது, ஒட்டகத்தை கட்டினார். பெருமானார் இடத்திலே காசு வாங்க அவருக்கு மனம் வரவில்லை, புறப்பட்டு விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அழைக்கிறார்கள், பிலால் வாருங்கள். பிலால், என்ன நாயகமே? என் தோழர் வீட்டுக்கு பொருள் வாங்காமல் உள்ளே நுழைந்து விட போகிறார் அப்துல்லா, போய் 800 திர்கத்தை கொடுங்கள். 800 திர்கத்தை வாங்கி கை நிறைய பொருளை கொண்டு போறார் வீட்டுக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அழைத்தார்கள், பிலால் அந்த ஒட்டகத்தையும் அவிழ்த்து சென்று இது நாயகத்தின் அன்பளிப்பு என்று கொடுத்து விட்டு வாருங்கள். இது ரசூலின் அன்பளிப்பு. வெறுமனே பொருளை தூக்கிட்டு போனா ஒட்டகத்தை வித்து தானே வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்பாங்கல்ல. அப்ப இல்லையா? அப்ப கௌரவமும் கெடக்கூடாது, அவரின் தேவையும் பூர்த்தியாக வேண்டும். இதுதான் பெருமானாரின் நடைமுறை. ரமலானிலே மற்றவர்களின் கௌரவம் கெடாமல் நாம் உதவி செய்பவர்களாக மாற வேண்டும். அதற்கு அழகாக சொன்னார்கள், உதவியிலேயே பெரிய உதவி ஒன்று எங்கள் மஹல்லாவுக்கு காத்திருக்கிறது. பள்ளிவாசல் பக்கத்திலேயே ஒரு இடம் இருக்கிறது, மதரசா கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்காக வேண்டி நிறைய பேர்கள் இங்கு தயாராக இருக்கிறார்கள். எல்லாம் ஜுமாவில் தான் இந்த பிரம்மாண்டமான பள்ளி உருவானது என்று சொன்னார்கள். உண்மைதான். அல்லாஹ்வுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி கேட்டு கொடுத்துட்டா ஒண்ணுக்கு பல லட்சமாக, கொடுக்கலன்னா அல்லாஹ் வருத்தப்படுகிறான். அல்லாஹ் வருத்தப்படுகிறான். நான் கொடுத்ததிலிருந்து கொடுக்க வைக்கப்படுகிறாங்க. நீங்க எல்லாம் அடிக்கடி ஓதக்கூடிய சூரா தான் வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா. இந்த ஓதிக்கிட்டே இருக்கமா இல்லையா? பெருமானாருக்கு ஒரு நிகழ்வு நடக்கிறது.
பெருமானாருக்கு ஒரு நிகழ்வு நடக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திராட்சையை விருப்பப்பட்டு சாப்பிடுவார்கள். அந்த திராட்சையை பெருமானார் விருப்பப்படுகிற வெளிநாட்டு திராட்சையை உஸ்மான் ரலியல்லாஹு நல்ல விலை கொடுத்து வாங்கி வந்து ரசூல் சாப்பிட வேண்டும் என்று கொடுக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2-3 பழம் தான் சாப்பிட்டுருப்பாங்க. ஒரு ஏழை வந்து, ரசூலே எனக்கு ஏதாவது கொடுங்கள். பிச்சை எடுக்கிறார் ஒருத்தர், பிச்சைக்காரன் வந்து வெளியே கேட்கிறார், எனக்கு ஏதாவது வேணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறதாருன்னா அப்படியே கொடுத்துட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹுவினுடைய உள்ளமெல்லாம் உடைஞ்சு போச்சு. நேரா வெளியே போனாங்க. அந்த பழத்துக்கு என்ன விலையோ அதே விலையை அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்து மீண்டும் அந்த பழத்தை வாங்கி வருகிறார்கள். ஃப்ரெஷ் ஆக்குற மாதிரி கொண்டு வந்து திரும்ப ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் 2-3 பழம் தான் சாப்பிட்டாங்க. திருப்பி வந்து கேட்கிறார், ஏதாவது கொடுங்க. திருப்பி பழத்தை கொடுத்துட்டாங்க. 3வது முறையும் இப்படியே நடக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு முடிவு பண்ணிட்டாங்க, 1000 தடவை வாங்கிட்டு போனாலும் நாம திரும்ப வாங்கிட்டு வந்து ரசூலுல்லாஹ்வை சாப்பிட வச்சிடணும். அப்ப நாயகத்தின் மீது எவ்வளவு காதல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வது தடவை வந்து பிச்சைக்காரன் கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபாயமுன் அன்தாம் சாயில், நீ பிச்சைக்காரனா வியாபாரியான்னு கேட்டாங்க. பிச்சைக்காரனா வியாபாரியா? நாம இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? தொலைச்சு எடுத்திருப்போம் இல்லையா? என்னடா நினைச்சிட்டு இருக்கிற? பிச்சைக்காரனா வியாபாரியா? இது ரப்புக்கு பிடிக்கவில்லை. அல்லாஹ் சொல்லி கேட்டான்ல, கொடுத்துட வேண்டியதானே. அம்மா சாயில பலா தன்ஹர், யத்தீமை விரட்டாதீங்க. கேட்டு வந்தால், யார் கேட்டு வந்தாலும் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் கொடுத்து விடுங்கள். நான் வானத்தின் கதவையும் திறக்கிறேன், பூமியின் கதவையும் திறக்கிறேன். அப்ப அல்லான்னு சொல்லி கேட்டாவே இப்படின்னாக்க அப்ப பள்ளிக்குன்னு கேட்டுட்டா இல்லையா? இல்லைங்கிறதே வரக்கூடாது. நம்மள்ட்ட அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கிறானோ சின்னதோ பெரிதோ அல்லாஹ் அதில் பரக்கச் செய்வான். அல்லாஹ் பரக்கச் செய்வானாக. அப்ப ரமலான் வந்து விட்டால் கொடுப்பவர்களாக மாற வேண்டும். 9வதாக ரமலான் கடைசி பத்துல யாத்திகாஃப் இருக்கு. ரமலான் கடைசி பத்துல யாத்திகாஃப். இன்னைக்கு அந்த கடைசி பத்தினுடைய மகிமை தெரியாமல் வாடகைக்கு யாத்திகாஃப் வைக்கிற சூழலில் இந்த உம்மத் இருக்கிறது. ஒரு ஆளை பிடிச்சி, எங்கிட்ட இருக்கிற ஆளை பிடிச்சி கொண்டு வந்து வச்சு அவருக்கு காசை கொடுத்து யாத்திகாஃப் இருக்கக்கூடிய சூழல். வாழ்நாளில் ஒரு தடவையாவது அமல்களிலேயே சிறந்த அமல் யாத்திகாஃப். யாத்திகாஃபை விட சிறந்த அமலை அல்லாஹ் படிக்கவில்லை. காரணம், அல்லாஹ்வின் வாசலையே பிடித்து அல்லாஹ்விடத்தில் கேட்பது. அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே 10 ஆண்டுகள் இருந்தார்களே, கடைசி 10 பெருமானார் யாத்திகாஃப் இருப்பவர்களாக இருந்தார்கள். கடைசி 10 ஃபுல்லா இருப்பாங்க. ஹிஜ்ரி 9 பெருமானார் யாத்திகாஃப் இருக்கலாம் என்று செல்கிறார்கள். பக்கத்திலேயே ஆயிஷா ரலியல்லாஹு வீடு. ஆயிஷா அம்மா சொன்னாங்க, நானும் யாத்திகாஃப் இருக்கிறேன் நாயகமே. ஏன்னா பக்கத்து வீடு. பெருமானார் ஆயிஷாவுக்கு அனுமதி கொடுத்தார்கள். அவ்வளவுதான். பெருமானார் வெளியே போயிட்டு உள்ள வர்றாங்க. 8 கூடாரம் போட்டு மற்ற மனைவிமார்களும் வந்து, நாங்களும் உங்களோட யாத்திகாஃப் இருக்க ஆசை இருக்காதா? எல்லாம் பள்ளிவாசலுக்குள்ள கூடாரம் போட்டிருந்தா அப்புறம் ஆம்பளை எங்க வந்து தொழுகிறது? நாம இருந்தால் என்ன செஞ்சிருப்போம்? உலகத்திலேயே அற்புதமான அறிவாளி, குடும்பம் நடத்துவதில் ரசூலை போல குடும்பம் நடத்தியவர்கள் உலகத்தில் யார் இருக்க முடியும்? நாம இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? ஆயிஷா, உனக்கு அனுமதி கொடுத்தா ஊருக்கே சொல்லிட்டியா? ஒண்ணு ஆயிஷாவை திட்டணும், அல்லது 8 பேர் காலி பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாம் அனுமதி கிடையாது, வெளியே போங்க சொல்லணும். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. யாரின் இதயத்தையும் உடைக்காத நாயகம். அதுவும் குறிப்பா ஆண்கள்கிட்ட சொல்றதா இருந்தா, மனைவியின் இதயத்தை உடைக்காத எந்த புருஷனும் இல்லை இல்லையா? மனைவியின் இதயத்தை நான் உடைச்சதே இல்லை, இல்லவே இல்லை. அதே மாதிரி கணவனின் இதயத்தை உடைக்காத மனைவியும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா ஆயிஷாட்ட போனாங்க. ஆயிஷா, என்னமோ தெரியல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, இந்த வருஷம் நான் யாத்திகாஃப் இல்லைன்னாங்க. இந்த வருஷம் நான் யாத்திகாஃப் இல்லை. உடனே ஆயிஷா சொன்னாங்க, நீங்களே இல்லைன்னா நானும் இல்லைன்னாங்க. 10 நிமிஷத்துல 8 கூடாரம் தான். ஹிஜ்ரி 9 பெருமானார் யாத்திகாஃப் இருக்கவில்லை. கடைசி வருடம் அந்த முன்னாள் விட்ட யாத்திகாஃபையும் சேர்த்து 20 நாள் யாத்திகாஃப் இருந்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். இப்ப வாழ்க்கையில் ஒரு முறையாவது நம்ம எதையாவது ஒன்று எடுத்துட்டு போனோமா இல்லையா? வாழ்க்கையில் ஒரு முறையாவது கடைசி 10 யாத்திகாஃப் இருப்பவர்களாக நாம் மாறிவிட வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். நிறைவாக அன்புக்குரியவர்களே,
அல்லாஹ்வுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, உபகாரம் செஞ்சுட்டு அல்லாட்ட கேட்டுட்டா உடனே அல்லாஹ் கொடுத்துருவான். எதையுமே செய்யாம அல்லாட்ட கேட்டா அல்லாஹ்க்கு பிடிக்காது. அதே மாதிரி நோன்பு வச்சுட்டு கூலி ரமலான் அன்னைக்கு இரவு இல்லையா, ரப்பே எனக்கு தெரிஞ்ச மாதிரி நோன்பை வச்சுட்டே ரப்பே, உனக்கு தெரிஞ்ச மாதிரி கூலி கொடு ரப்பே, நீ கூலி கொடு ரப்பே. புகாரில் ஒரு ஹதீஸ் வரும், ரொம்ப அழகான ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட தூரம் தபூக் போர்க்களத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப தூரம் போகணும், தபூக் போர்க்களம் போயிட்டு இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணி இல்லை, 1400 பேர் ஒழு செய்ய வேண்டும், குடிக்க வேண்டும், எல்லாம் செய்யணும், தண்ணி இல்லை. அலிரலி எல்லாம் அம்மா ரலி எல்லாம் அழிச்சு தண்ணி எங்க இருக்குன்னு பார்த்துட்டு வர சொல்றாங்க. 2 பேரும் தேடி போனாங்க. ஒரு அம்மா 4 குடம் தண்ணியை ஒட்டகத்துல வச்சு தூக்கிட்டு வருது. 4 குடம் தண்ணி பார்த்த உடனே அலிரலி எல்லாம் சந்தோஷம், பக்கத்துல தண்ணி இருக்கும் போல தெரியுதுன்னு நினைச்சிட்டு அந்த அம்மாட்ட போய், புகாரியிலே பதிவான வரலாறு, அம்மா தண்ணீர் பக்கத்தில் எங்கே இருக்கிறது என்று கேட்க அந்த அம்மா சொல்லுச்சு, நேத்து இன்னாவும் புறப்பட்டேன்னு. 1400 பேர் பட உட்கார்ந்து இருக்கு, நேத்து இன்னாரம் புறப்பட்டேன், 24 மணி நேரத்தில் இந்த 4 குடம் தண்ணியை கொண்டு வர்றேன்னு. அலிரலி எல்லாம் சொன்னாங்க, அம்மா என்கிட்ட ஒரு அறிவாளி இருக்கிறார், அவருக்கு 1 குடம் தண்ணி கொடு, குறையாம கொடுத்துடுவார், தண்ணி கொடு குறையாம கொடுத்துடுவார். அந்த அம்மா கேட்குது, அது எப்படி குறையாம கொடுப்பாரு? எல்லாம் அவர் கொடுத்துருவார். அப்ப அந்த அம்மா சொல்லுச்சு, அசாயிபி ஹாதா, நம்ம சாயிபு சாயிபுன்னு போடுறோமா இல்லையா, அந்த அம்மா சொல்லுது அசாயிபி ஹாதா. அப்துல் காதர் சாயிபுன்னு சொல்றோம்ல, அப்துல் ரஹ்மான் சாயிபுன்னா என்ன? சாயிபுன்னா என்ன அர்த்தம்? சாயிப் என்று சொன்னால் புதிய மார்க்கம் கொண்டு வந்தவர் அர்த்தம், புதிய மார்க்கம் சொல்பவர் அர்த்தம். அந்த புதிய மார்க்கத்தை கொண்டு வந்தவரா? ஆம் என்று சொல்ல அந்த அம்மா வருது, 1 குடம் தண்ணீரை கொடுக்கிறது. என்ன நடக்கிறது என்று வேடிக்கை பார்க்கிறது. பெருமானார் அந்த குடத்திற்குள் தண்ணி கையை விட்டார்கள், 2 விரல்களுக்கு இடையிலே நீரூற்று கொப்பளிக்கிறது. 1400 பேர்கள் குடித்தார்கள், ஒட்டகங்கள் குடித்தது, எல்லாம் செய்தது. அந்த 1 குடம் தண்ணீர் அப்படியே இருந்தது. அப்படியே ஆச்சரியத்தில் அந்த அம்மா பார்த்துக்கிட்டு இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த அம்மாவிடத்தில் யாரெல்லாம் பிரயோஜனம் அடைந்தீர்களோ, உபகாரத்துக்கு பிரதி உபகாரம், இந்த அம்மாட்ட யாரெல்லாம் பிரயோஜனம் அடைந்தீர்களோ, உங்களிடத்தில் இருப்பதை இந்த தாய்க்கு தாருங்கள். துண்டை விரிச்சு வச்சாச்சு. ஒருத்தர் ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுக்கிறாரு, ஒருத்தர் பேரிச்சம்பழத்தை கொடுக்கிறாரு, ஒருத்தர் பொரிச்சமாவை கொடுக்கிறாரு. இப்படி வரிசையா சேர்ந்து ஒட்டகம் சுமக்க முடியாத அளவுக்கு பொருள் சேர்ந்து தூக்கி வச்சாச்சு. அந்த அம்மா ஒட்டகத்து மேல வச்ச உடனே பெருமானார் சொன்னார்கள், அந்த அம்மா செய்த உபகாரத்திற்கு நாம் பிரதி உபகாரம் செய்கிற போது ரப்பு வானின் வாயிலையும் பூமியின் வாயிலையும் திறப்பான். அல்லாஹு அக்பர். இப்ப நாம ஒரு உபகாரம் செஞ்சிருக்கிறோம், அல்லாஹ் நோன்பு வைக்க சொன்னான்னு செஞ்சோம், அதுக்கு கூலி கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் காத்திருக்கிறான். நிறைவாக செய்தால் தருவானா இல்லையா? அதே மாதிரி நாம பள்ளிய இங்க பயன்படுத்தி இருக்கிறோம், நமக்காக ஏசி அது இது போட்டு அழகா. இப்ப பள்ளியை பயன்படுத்திய நாம் அல்லாவுக்காக நம்ம மஹல்லாவுல நமக்காக ஒரு மதரசா, நம் மாணவர்கள் ஓத வேண்டும், நம் பிள்ளைகள் நம்ம இடம் தானே. எல்லாரும் ஆளுக்கு ஒரு கைப்பிடி போட்டால் அல்லாஹ் அக்பர், பிரம்மாண்டமான அரண்மனை கூட உருவாக்கிவிட முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானில் இதை துவக்கமாக்கி அடுத்த ரமலான் வருகிற போது அற்புதமான மதரசா இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை பிரியப்படுகிறான். அன்புக்குரியவர்களே, இந்த 10 காரியங்களை தான் நாம் செய்ய வேண்டும். என்ன 10ன்னு கேட்டா சிக்கல் ஆயிடும், அதனால நானே சொல்லிடுறேன். முதல்ல ரமலானின் மகிமை தெரிய வேண்டும். 2வது ரமலான் கிடைத்ததற்கு 2 ரக்காத் சுக்ரியா தொழ வேண்டும். 3வதாக குர்ஆனை அதிகம் ஓத வேண்டும். 4வது உணவை குறைத்து, பேச்சை குறைத்து, தூக்கத்தை குறைத்து, ஊர் சுற்றுவதை குறைத்து நோன்பு வைக்க வேண்டும். 5வது நாம் இபாதத்தை கூட்ட வேண்டும், மற்ற நாளை விட இபாதத்தை கூட்ட வேண்டும். 6வது நிறைய துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் என்ற பெயர், ரஹ்மான் என்ற பெயர், யா ஹய்யு யா கய்யூம் என்ற பெயரை சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும். முடிக்கிற போது என் தகுதிக்கு ஏற்றவாறு கேட்டேன், உன் தகுதிக்கு ஏற்றவாறு கொடு ரப்பே என்று கேட்க வேண்டும். 7வது உறவுகள், பக்கத்து வீட்டை சேர்த்துக் கொள்ள வேண்டும், பக்கத்து வீட்டை அரவணைக்க வேண்டும். நமக்கு அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து பிறருக்கு 8வதாக கொடுக்க வேண்டும். கடைசி 10 யாத்திகாஃப் இருக்க வேண்டும். ரப்பே
நிறைவாக உபகாரத்திற்கு பிரதி உபகாரம் செய்பவனே, நாங்கள் வைத்து நோன்புக்கு பிரதி உபகாரமாக எனக்கு நிறைவான கூலியை கொடு என்று ரமலானினுடைய கடைசியில் கேட்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் கேட்டதையெல்லாம் கொடுப்பானாக, கேட்க மறந்ததையும் ரப்புல் ஆலமீன் தந்திடுவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னென்ன ஆஜாத்துக்களை மனதில் நினைத்திருக்கிறோமோ அது முழுவதையும் ரப்புல் ஆலமீன் நிறைவேற்றி தருவானாக. அதே மாதிரி இந்த பள்ளி கட்டுறதுக்கு யாரெல்லாம் கொடுக்கணும்னு நாடுறீங்களோ ஹஸரத்திடத்திலே சொல்லிக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அதற்கான பகரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவாக தந்திடுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.